வணக்கம் அனைவருக்கும். அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய யூடியூப் சேனலில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு, நாங்கள் இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளையினால் ஒரு அங்கமாக செய்யப்படுகின்ற அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய இந்த யூடியூப் பார்வையிடுவர்கள் எப்படி என்று சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள் அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்று சொல்லி ஏகப்பட்ட அமைப்புகள் உலகம் முழுவதும் இருப்பதனால் எங்களோட அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்பது தேடுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த வகையில் இலங்கை படம் இருக்கும் பாருங்கள், ஒரு வெள்ளப்பிரமுள்ள ஒரு நபர் இருப்பார், வடக்கு வேறையாக பிரித்து காட்டப்பட்டிருக்கும். அதை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். என்றால் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வையற்றவர்கள் மத்தியிலே இயங்குகின்ற ஒரு இலங்கையிலே இயங்குகின்ற ஒரு என்ன சொல்கிறோம் யூடியூப் சேனல்னு சொன்னால் அது எங்களுடைய அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட். இன்றைய தினம் எங்கள் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்னென்னு சொன்னால், எங்களுடைய நிறுவனத்துக்கு, அதாவது இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளையத்திற்கு ஒரு உதவி ஒன்று வந்திருக்கின்றது. நீங்களும் இவ்வாறான உதவிகளை செய்யலாம். எங்களுக்கு மேன்மேலும் உதவிகள் இருக்கின்றது. மாதாந்த உலர்நோப்பொதி வழங்க வேண்டியிருக்கின்றது. அதே போன்று கற்றல் செயற்பாடுகளுக்காக பார்வை குறைபாடுடைய மாணவர்களுக்கு கற்றல் செயற்பாடு செய்யப்பட வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. இதை தாண்டி சுயதொழில் தேவைகள் செய்யக்கூடிய எங்களுடைய பார்வையற்றவர்களுக்கு செய்ய வேண்டியிருக்கின்றது. இவ்வாறான விடயங்களை நீங்களும் இந்த யூடியூபை பார்வையிடுவர்கள் நீங்களும் எங்களுக்கு உதவி செய்யலாம். இதை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அல்லது 0776030086 என்று சொல்லக்கூடிய எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துடாலும் உங்களுக்கு தொடர்பு கொண்டு எங்களுடைய தேவைப்பாடுகளை உங்களாலும் பூர்த்தி செய்யலாம். அதாவது உங்களுடைய பிறந்த நாட்கள் அல்லது சிராத்த தினங்கள் அல்லது அந்திரட்டி ஆண்டு தோசங்கள் போன்ற நிகழ்வுகளை நீங்கள் எங்களோடு இணைந்தும் செய்யப்படுகின்றலாம். அதாவது அந்த நிதியை நீங்கள் எங்களோடு சேர்ந்து செலவழித்து எங்களுடைய பார்வையற்றவர்களுக்கு உங்களுடைய செயற்பாடுகளை வழங்குவதற்கு ஒரு உதவியாக இருக்கும். அந்த வகையிலே இன்றைய தினம் சுன்னாகத்தைச் சேர்ந்த மயிலினி பிரதேசத்தைச் சேர்ந்த பிரான்ஸ் ஒன்றியம், அதாவது ஜனசக்தி என்று சொல்லக்கூடிய அந்த சனசம நிலையம் ஊடாக எங்களுக்கு ஒரு உதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. அது என்ன உதவி என்று சொல்லி நாங்கள் அடுத்த அந்த எங்களோட வீடியோட தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். வணக்கம் அனைவருக்கும். இன்றைய தினம் இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளையினுடைய ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். ஏனென்றால் எங்களுடைய ஒரு தேவைப்பாடாக இருந்தது நினைக்கிறேன் பிரிண்டர், அதாவது எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்த காகிதங்களை அச்சிடுவது தொடர்பாக நாங்கள் வெளியிடங்களுக்கு சென்று வந்திருந்தார்கள். எங்களுடைய கௌரவ செயலாளர் அவர்களுடைய முயற்சியின் மூலம் பிரான்ஸ் ஜனசக்தி ஒன்றியம் மயிலினி அங்கே வந்து மயிலினியை சேர்ந்த பிரான்ஸில் இருக்கக்கூடிய சுண்ணாகம் மயிலினியை சேர்ந்தவர்கள், அந்த பிரான்ஸிலே வாசிக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு இந்த நிதி பங்களிப்பை செய்து அக்கா என்ன ஜெயந்தி அக்காவோடாக எங்களுக்கு இந்த உதவியை தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக எல்லாத்துக்கும் பொதுவான இறைவன் அவர்களுக்கு மென்மேலும் அவர்களுடைய கரங்கள் ஓங்க வேண்டும். இடத்திலே வாழ்கின்ற உறவுகளுக்கும் எங்களை போன்ற பார்வையற்ற சமூகத்திற்கும் அவர்கள் செய்கின்ற அளப்பெரும் பணி மிகவும் புனிதமானது. அந்த வகையிலே இந்த உறவான கருத்தை என்னுடைய பொருளாளர் அவர்களும் ஒரு வார்த்தையில் கூறுகிறார்கள். வணக்கம். என்னுடைய தேவைப்பாடான இந்த பிரிண்டர் நாங்கள் பல தேவைகளுக்கு அழைப்பிதழ்கள் மற்றது கடிதங்கள் தேவைக்கு நாங்கள் மிகுந்த சிரமப்பட்டாங்கள். எங்களுடைய கௌரவ செயலாளர் சுண்ணாத்தில் தன்னுடைய பிறப்பிடமான சுண்ணாத்தில் இருக்கிற தன்னுடைய உறவுகள் ஊடாக, குறிப்பாக ஜெயந்தி அக்கா மற்ற அங்கே எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிற காம்சிகா என்ற பிள்ளை, இவியல் எல்லாரும் எங்களுடைய நிறுவனத்துக்கு என்னென்ன நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் அறிந்து உணர்ந்து எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் தினத்துக்கு கூட அவர்களுடைய சுண்ணாகம் மயிலினை பகுதியில் இருக்கிற மக்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு கிடைச்சது நிறைய. அப்படி அவர்கள் எங்களோடு அண்மை காலத்திலும் பல அன்பளிப்புகளை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த பிரிண்டரையும் என்று ஜெயந்தியக்கா இங்கே வருகை தந்திருக்கிறார். அவனுடைய கரங்களால் எங்களுக்கு இந்த பிரிண்டர் கையளிக்கப்பட்டிருக்கு. புலம்பெயர் உறவுகள் இதுக்கு ஒத்துழைப்பு நிதியம் அனுசரணை வழங்கியிருக்கிறோம். ஆகவே அவர்களுக்கும் இந்த சுண்ணாகம் பகுதியில் இருக்கிற மயிலினை பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் நாங்கள் நன்றி உணர்வோடு இருக்கிறோம். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நல்லருளும் வளமும் நலமும் கிடைக்க வேண்டியிருக்கிறோம்.
நன்றி. அந்த வகையிலே அக்கா நீங்கள் ஒரு வார்த்தையை சந்தோஷமா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்று புலம்பெயர் நாட்டில் வசிக்கும் கிராம சாகுபடி ஒன்றியம் இந்த பார்வையற்றோருக்கான ஒரு பிரிண்டர் ஒன்றை அவர்கள் கேட்டதற்கு அமைவாக இன்று அதை வழங்கியிருக்கிறார்கள். உண்மையிலே மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விடயம். அந்த விடயத்திலே நான் அவர்களுக்கு இந்த நன்றிகளை இந்த பார்வையற்றோருக்கான மீண்டும் மீண்டும் சில பங்களிப்பினை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு இன்று எனக்கும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றியை கூறி உண்மையிலே நன்றி அக்கா. என்ன சொன்னால் உண்மையிலே அந்த புலம்பெயர் தேசத்திலே வாழ்கின்ற அதாவது அபிவிருத்தி ஒன்றியம் ஜனசக்தி பிரான்ஸ் அப்படி மயிலினி பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் உண்மையிலே நீங்கள் இந்த வகையிலே அவர்களுக்கு நாங்கள் பாராட்ட தெரிவிக்க வேண்டும் என்றால் உண்மையிலே தங்கட வேலை தாங்கள் பார்த்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் உதவி செய்யணும் என்ற எண்ணம் அந்த இவர்களுக்கு வர்றதை நாங்கள் பாராட்டுகிறோம். இறுதியாக எங்களுடைய ஒரு செயலாளர் அவர்கள் தன்னுடைய நன்றி கூறலை கூறி நாங்கள் இந்த ஒளிப்பதிவை நிறைவு செய்யலாம். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்பது வள்ளுவரின் அமைவுக்கு நாங்கள் இங்கே எனது உறவு ஒரு ஆள் தான் சனிக்கிழமையில வாரவா கம்சி ஆண்டுவா அவாட்ட தான் நான் கேட்டேன். எங்களுக்கு இப்படி ஒரு பிரிண்டர் தேவையாக இருக்குது, என்ன செய்யலாம் கம்சியாண்ட பிரான்ஸில் இருக்கிற டீங்குமாரன்னு சொல்லி அவற்றை நம்பரை தரேன், நீங்கள் கதைச்சு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க, நான் கேட்க மாட்டேன் நன்றி அண்ணா. சரி தயாரம் பண்ணி உடனே நான் எடுத்து கதை கேட்க அவர் டீங்குமார் சொன்னார், அக்கா நான் இதில் இருக்கிறது தான் எனக்கு பொறுப்பானவர் பிரகாஷ், அவரோட நீங்கள் கதைச்சு கொள்ளுங்க, அவற்றை நம்பரை தரணும். உடனேயும் அடுத்த மறுப்பும் இல்லாமல் எனக்கு அவருடைய நம்பரை தந்தவர். தந்தும் நான் பிரகாஷோட கதைச்ச பொழுதும் பிரகாஷ் சொன்னார், அது பரவாயில்லை நாங்கள் செய்கிறோம், இப்போதைக்கு இல்லை ஒரு கொஞ்சம் நாள் செல்லும், உங்களுக்கு பரவாயில்லைன்னு கேட்டேன். நான் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு நான் கேட்டதை வேண்டி தந்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்க மாட்டேன். அப்போ கோட்டேஷன் எடுத்து அனுப்ப சொன்னவர். கோட்டேஷன் எடுத்து அனுப்பின உடனேயும் ஓமண்டு முதல் ஒரு 60,000 சேர்ந்தான்னு சொல்லி அனுப்பினார். அது பவன் அனுப்பினாலும் மற்றது 1 லட்சம் தாங்கள் மயிலணி வாழ் மக்கள் தான் அனுப்பி சேர்த்து ஒரு 15 பாய்ஸ் தரவழி தான் நாங்கள் சேர்த்து அனுப்புகிறோம் என்று சொல்லி அது 30ஆம் தேதி அந்த 1 லட்சம் வந்தது. அப்போ நான் கேட்டதுக்கு எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் செய்ததுக்கு நன்றி. அதே போல் ஜேபியாக நான் சிறு வயதிலேயே இருக்க என்ன வீட்டில் இருக்க விட மாட்டான், நர்சரிக்கு கூட்டி கொண்டு போய் அங்கே உள்ள ப்ரோக்ராம் எல்லாத்துலேயும் என்ன கலந்து கொள்ள வைப்பான், அந்த கண்டறியான்னு என்னை ஒதுக்கி விடுறதில்ல. அப்போ அவ சொன்னதால் மற்றவையும் என்ன ஒரு நாளெல்லாம் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு என்ன சீஃப் கெஸ்டாகவும் கூட அழைச்சிருந்தவ. அப்போ நான் அதில் போய் கலந்து கொண்டேன்னா அவாண்ட ஊக்கத்தால் தான் நான் இந்த நிலைமைக்கும் வந்தேன்னா அவாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அந்த வகையிலே இந்த நிகழ்வினை உண்மையிலே இன்றைய தினம் மகிழ்ச்சியானால், எனவே மென்மேலும் உங்களுக்கு எல்லா பொதுவான இறைவன் உங்களுக்கு ஆசி பெற வேண்டும். நீங்கள் நூறோடி வாழ்ந்து பார்வையற்றவர்களுக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.